ஹலோ மக்களே, வணக்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்கிறது ஹர்ஷத். இந்த வாரம் இபிஎல் கேம் வீக் 12 பத்தி பார்க்க போறோம். கேம் வீக் 12 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் நம்ம. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சாட்டர்டே சண்டே மேட்சஸ்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தேன், நம்ம இப்போ பாக்குறது தானே நீங்க? பார்த்தேன். எனக்கு என்னமோ பர்சனலா இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப மொக்கையா இருந்த மாதிரி தோணுச்சு. லைக் எல்லா கேம்ஸுமே எந்த கோலுமே அப்படியே மனசுல நிக்காத மாதிரியே இருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் டல்லா தான் போச்சு. அது ஏன் அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து போயிட்டு வந்ததுனால என்னன்னு தெரியல. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கேம்லயே போயிடலாமே. நம்ம கேம்லயே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் செல்சி வர்சஸ் பர்ன்லி. செல்சிக்கு சூப்பர் வீக் ப்ரோ. எக்ஸ்பெக்டடா வின் ஆனாங்க. பிளஸ் எல்லா ஆப்பனன்ஸ் வந்து நம்மளோட ரைவல்ஸ் எல்லாம் எல்லாமே தோத்து போயிருக்கானுங்க, ஆர்சனல் தவிர. ஸோ டிசர்வ்லி நம்ம செகண்ட் ஸ்பாட்ல இருக்கோம். பட் அடுத்த 2 கேம் வந்து மனசுல வச்சுட்டு மெரஸ்கா வந்து லைன் அப்ல வந்து நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தான். குறிப்பா கைசடோ இல்லாம மொதல் கேம் ஆடுறோம் நம்ம. எப்படி இருந்துச்சு ப்ரோ? பாத்தீங்களா 2-0 வின்னு? ப்ரோ, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதான் ஒரு எப்படின்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஹை பிளேயிங்காலாம் இல்ல. எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கைசீடோ இல்ல, மெயின் பிளேயர்ஸ் ஒரு நிறைய பேர் இல்ல. பால்மர் இல்ல, ஆக்சுவலா பால்மர் ரொம்ப நாளா இல்ல, எஸ்டோவும் ஆடல. ஸோ வந்து நான் அதான் இது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கைசீடோ இல்லாம மரஸ்கா வின் பண்ண முதல் கேம் அப்படி சொல்றாங்க பிஎல்ல. மரஸ்கா கீழே அத மாதிரி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா பிளேயர் கைசீடோ. அவன் இல்லாம, ஆனா அவன் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சாண்டோஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் சூப்பரா. அதை பத்தி வரலாம், சாண்டோஸோட கேமுக்கு வரலாம். பட் மெரஸ்கா சொன்னான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, ப்ராபபிலி தி லாஸ்ட் கேம் ஐ வில் ப்ளே வித்அவுட் கைசடோ. அந்த அளவுக்கு கைசடோ வந்து இந்த சீசன்ல நல்லா அவன் தான் வந்து செல்சிக்கு அப்படின்னு ஹார்ட் ஆஃப் த செல்சில இருக்கான் அவன். அப்புறம் வந்து இவன் ப்ரோ பெட்ரோட்டேந்து ஓகேஷ் கேம் தான். பெட்ரோவும் சரி, டெலாப்டும் சரி, ரொம்ப சூப்பரான கேம்லாம் இல்ல. அவன் டெலாப்ல ஆக்சுவலா நிறைய எதிர்பார்த்தேன் நான் அவன்கிட்ட. ஆமா, அவன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷான பிளே மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அவன் வந்தது கோலே போடல செல்சிக்கு. சரி, இந்த மேட்ச் யூஸ் பண்ணி ஒரு கோலா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலா அவன் 2-3 பாஸ் நல்லா பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் 2 கோல் அடிச்சிருப்போம். ஏன்னா 1-on-1 போயிட்டு இருந்தாங்க. அவன் சிம்பிள் பாஸ் பண்ணியிருந்தா அடிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஜோ பெட்ரோவும் அந்த அளவு கொஞ்சம் நல்லா ஆடினா, அந்த அளவு எஃபெக்டிவ் இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பர்ன்லி கொஞ்சம் நல்ல பிரஸ் பண்ணி ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா செல்சி கண்ட்ரோல் எடுத்துறாங்க. ரைட், யா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 20-30 மினிட்ஸ் ஷேக்கியா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்குலாம் செம்ம தூக்கம் வந்துருச்சு. எனக்குலாம் கேம் பார்க்க தூங்கி வலிஞ்சேன் நானு. சாண்டோஸ் ப்ரோ, சாண்டோஸ்ல இருந்து சாலிட் கேம் எதிர்பார்த்தேன். இந்த வாட்டி வந்து டிஃபென்சிவா நிறைய ஹெல்ப் பண்ணேன் சாண்டோஸ். ஆமா, நிறைய சிச்சுவேஷன் எப்படின்னா, இப்போ டோசினும் ஜலபாவும் இப்போ மேன் மார்க் பண்ணி எப்படின்னா முன்னாடி போயிட்டாங்க பிச்சுக்கு முன்னாடி. ஆக்சுவலா லாஸ்ட் மேன் மாதிரி சாண்டோஸ் தான் நின்று நிறைய 1-on-1 டேக்கிள் நிறைய பண்ணி காப்பாத்துறான். இல்லாட்டி ஆக்சுவலா அவங்க கோல் போட்டுக்க வேண்டியது. ஆனா சாண்டோஸ் வந்து சூப்பரா ஆடுறான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சாண்டோஸ் அந்த பொசிஷன்ல ஆடுறது. ஆமா, அட்டாக்கிங்ல தான் நல்லா ஆடி இருக்கான் இது வரைக்கும். பட் கைஸ் இல்லாத கேப்ப வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ஃபில் பண்ணான். அதே மாதிரி ஜேம்ஸ் ப்ரோ, நம்ம லீடு போயிட்டோம். சரி, அந்த கோல் பத்தி வரலாமே. கிட்டன்ஸ்ட இருந்து ப்ரோ, அவன்கிட்ட அந்த கிராசிங் அபிலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ கிட்டன்ஸ்ட. ஆமா. ஆக்சுவலா வந்து எப்படின்னா கொஞ்சம் அவன் கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வந்துச்சு ஒவ்வொரு மேட்சா. ஆக்சுவலா இந்த சீசன் 5 அசிஸ்ட் போட்டுருங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஆல் காம்படிஷன் சேர்த்து, பிஎல்ல மட்டும் இல்ல, ஆல் சேர்த்து காம்படிஷன். யா எல்லாமே அந்த கிராசஸ் வந்து நல்லா கரெக்டா லேண்ட் ஆகுது ப்ரோ. அந்த கிராசஸோட இது நல்லா இதாகுது அவனுக்கு. நெட்டோவும் நெட்டோ வந்து செம எலக்ட்ரிக்கா விளையாடிட்டு இருந்தான் அவன். இதே மாதிரி கன்சிஸ்டன்டா விளையாடி இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த சீசன் அவனுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் மொத்தமாவே 4 கோல் தான் போட்டான். இந்த சீசன் இப்பவே 4 கோல் போட்டான் பிஎல். அதே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அந்த கன்சிஸ்டன்சி லெவல். யா, அண்ட் குக்கரலாட்ட இருந்து அகைன் அவன் வந்து லெஃப்ட் பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்லா அந்த மிட்ஃபீல்ட் ரோலுக்கும் அந்த ஃபார்வர்டுக்கும் வந்து நல்லா ஓடிக்கிட்டே இருக்கான். அவனாலதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கோலே இது லேண்ட் ஆச்சு. ஆமா, ஏன்னா மரஸ்காவோட முக்கியமான அந்த டாக்டிக்கல் பீஸ்ன்னு பார்த்தாலே குக்கரலா தான். ஏன்னா மேட்ச்ல எதுனாலும் அவனை மூவ் பண்ணி தான் விளையாடுவான். அவன் திடீர்னு பேக் 3 ஆடுவான், திடீர்னு லெஃப்ட் பேக் ஆடுவான், திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஏறி ஆடுவான்.
இப்போ மேட்ச்ல வந்து இப்போ ஒவ்வொரு டீமுக்கு ஏத்த மாதிரி டாக்டிக்கலா மாத்தணும்னா அவன் மூவ் பண்ற ஒரே பீஸ் வந்து உக்குறான் தான். ஏன்னா அவன் அவ்வளவு முக்கியமான பிளேயர் நம்மளுக்கு. ரைட். அண்ட் டிஃபென்ஸுமே ப்ரோ பர்ன்லி தான் சின்ன டீம் தான். பட் சலோபா டொசின் 2 பேரும் அப்படி பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சரி ஓகே. ஆனா சரி கோல் விட்டுருவாங்க கண்டிப்பா. கைசடை இல்லைன்னு கோல் விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் நல்லா நல்லா பண்ணான் ப்ரோ. அந்த லாங் எஸ்பெஷலி அந்த லாங் பால் போட்டான் அந்த கோலுக்கு. குக்கரால அவன் தான் போட்டான், டொசின் தான் போட்டான். அது ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு செல்சி கேம்ல. இன்னொரு பேச்சு பொருள் ப்ரோ, ஜேம்ஸ வந்து 45 மினிட்ஸ்லயே எடுத்துட்டானுங்க. வெல் டிசர்வ்ட் ரெஸ்ட். ஆமா ஆமா. அவன் அதான் மரஸ்கா கொஞ்சம் பிளானிங்கோட தான் வந்தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேம்ஸ் வந்து இங்கிலாந்து போயிட்டு வந்தான், இங்கிலாந்துக்கு இன்டர்நேஷனல் பிரேக்ல. அதே மாதிரி கைசிடும் போயிட்டு வந்தான். இப்போ இவங்கெல்லாம் தான் இப்போ நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் ரொம்ப குரூசியலான கேம்ஸ். பார்சலோனா, ஆர்சனல். அதுல வந்து அவங்க ஃபுல் 90 மினிட்ஸ் ஆடணும் அவங்க எல்லாருமே மெயின் பிளேயர்ஸ். அதனால கரெக்டா ஜேம்ஸ் வந்து லீடு வந்தோடனே தெரிஞ்சிருச்சு, சரி இதுக்கு மேல நம்ம ஜெயிச்சிடலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டான். ரெஸ்டோவே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் ஜேம்ஸுக்கு. ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த 1-0 லீடு வரட்டும் அப்படின்னு. எப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலா எப்படின்னா இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச் கிடையாது. ஆனா இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம மொமெண்டம் லாஸ் ஆயிடும். அதனால இது நம்ம ஜெயிச்சே ஆகணும். அந்த மாதிரி ஒரு மேட்ச். அதே மாதிரி அதை மாதிரி ஜெயிச்சுட்டாங்க ப்ரோ. செகண்ட் கோலும் ஒரு நல்ல கோல். மார்க்யூ வந்து அந்த ஹோல்ட் பிளே பண்ணி சரியான பாஸ். சூப்பரா இருந்துச்சு. டிலாப் பண்ணாதான் அவன் பண்ணான். எனக்கு பார்த்தா டேய் டிலாப் அவ்வளவு நேரம் ட்ரை பண்ண ஒண்ணுமே பண்ணல. இவன் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. டெலாப்டேந்து நம்ம ஹோல்ட் அப் பிளே வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவன் வந்து கொஞ்சம் அந்த செல்ஃபிஷா அந்த எப்படி அந்த ஷாட்டுக்கு நம்ம டியாகோ கோஸ்டா பாத்துருக்கோம் பாத்திருக்கியா, அந்த மாதிரிதான் வந்து டெலாப் கொஞ்சம். ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. கோஸ்டாலாம் போனா போட்டுருவான். கோஸ்டாலாம் வேற லெவல் ப்ரோ. நம்மளுக்கு லெஜெண்ட் அவன்லாம். ரைட் ப்ரோ. ஸோ அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். நம்ம லிவர்பூல் கேம் போயிடலாம். நம்ம பேசினோம், லாஸ்ட் வீடியோல பேசினோம். ஸ்லாட் வந்து போற போக பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஜெயிச்சது ஃபுல்லா லக்ல தான் ஜெயிச்சான் போலங்கிற மாதிரி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு லாஸ்ட் சீசனு என்ன வந்து லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது கேட்பாங்க யாரு டைட்டில் வைக்கணும்னு. அப்போ நான் போன சீசன் நான் நினைச்சேன் ஜென்யூனா ஆர்சனல் தான் நினைச்சேன். நான் நினைச்சேன் லிவர்பூல் பத்தி கேட்கும் போது 4th முடிய கூட கஷ்டம் தான் நினைச்சேன். ஏன்னா நான் நினைச்சது வந்து ஸ்லாட் ஃபேக்டர் தான். ஸ்லாட் வந்து பிரீமியர் லீக் அடாப்ட் ஆக டைம் ஆகும், டாப் 4 மிஸ் பண்ணி தான் நினைச்சேன். ஆனா போன சீசன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு. ஆனா போன சீசன் நான் என்ன நினைச்சேன்னா அதே மாதிரி இந்த சீசன் நடக்குது. கரெக்டா பிரீமியர் லீக் அடாப்ட் ஆகாத மாதிரி பண்ணிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் மாதிரி பண்ணிருக்கான். போன சீசன் அவனுக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் இருந்தானுங்க. அப்படியே அந்த கிளாப் விட்டு போன பிளேயர்ஸ் அதே டாக்டிக்ஸா வந்து ஃபாலோ பண்ண அவன். எஸ் ஐ நோ, வந்த புதுசுலேயே பிஎல் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸ்லாட் அதை பண்ணா. பட் வந்து இப்போ வந்து திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா புது பிளேயர்ஸா வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸா வந்துட்டு அதை அவனால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு தோணுது எனக்கு. ஒரு மேனேஜ் பண்ண முடியல. ஆக்சுவலா என்னன்னா இந்த முகமது சலாமும் வேண்டைக்கும் கான்ட்ராக்ட் வாங்கினதுல இருந்து டிராப் ஆஃப் ஆயிட்டாங்க. அது அவனுக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா அது கான்ட்ராக்ட் வாங்குற வரைக்கும் ரொம்ப வெறியா இருந்தாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ண அடுத்த நிமிஷமே ரொம்ப சரியான டாப் ஆஃபா இருக்கு. இந்த கேம் நல்லா விளையாண்டான் ப்ரோ. சாலாட்ட இருந்து நல்ல சூப்பர் கேம் வந்துச்சு இந்த கேம். ஆனா கோல்ஸ் இல்ல. பட் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இருந்தாங்க லிவர்பூல். ஆக்சுவலா ஆன்ஃபீல்டு 30 மினிட்ஸ் வந்து நிறைய ஷாட்ஸ் நிறைய எடுத்தாங்க. ஆனா கோல் போடல. அந்த கோல் போயிருந்துச்சுன்னா வந்து செட்டில் ஆயிருப்பானுங்க. கோல்ஸ் அடிச்சு செட்டில் பண்ணிருப்பாங்க. அந்த கோல் போட விடாம வந்து அதுதான் அந்த டைச் பண்ற மேனேஜ்மெண்டே அதுதான். அவன் லோ பிளாக்க போட்டு ஆப்பனன்ஸை வந்து நல்லா தாளிச்சிருவான். கோலே அடிக்க விடாம தாளிச்சிருவான். அதுதான் டைச்சு. 30 மினிட்ஸ் நல்லா ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணா லிவர்பூல. அந்த 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 கோல், அந்த ஃபர்ஸ்ட் கோலுமே ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் கோல் ப்ரோ. அது நீ என்ன அந்த கார்னர்ல அடிச்சது அதான் சொல்றீங்க. ஆனா கீப்பருக்கு முன்னாடி அவன் என்ன ஒரு பிளேயர் ஆக்சுவலா அது பின்னாடி வியூல இருந்து பாக்குறப்ப அது கரெக்டான டெசிஷன் ப்ரோ. அதாவது கொடுத்துருக்க கூடாது, கோல் கொடுத்துருக்க கூடாது. ஆனா நீங்க முன்னாடி இருந்து பாக்குறப்ப அவனுக்கு நல்ல கிளியர் சைட் இருந்துச்சு மாதிரிதான் தோணுச்சு எனக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து சிட்டியோட
இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி சிட்டியோட ராபர்ட்சன் இந்த மாதிரி தான் வியூ மறைச்சான்னு சொல்லி கோலை டிசல்வ் பண்ணாங்க. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி வியூ அவனுக்கு இருக்கும் டானா ராம்பாக்கு அப்படின்னு டிசல்வ் பண்ணாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதுவும் அது ஒண்ணுதானே, அப்ப எதுக்கு எங்களுக்கு டிசல்வ் பண்ணல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. யா அவன் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்ல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 டெசிஷன் மாதிரிதான் ப்ரோ. அது பின்னாடி அப்படி தெரிஞ்சு முன்னாடில இருந்து பாக்குறப்ப ஓகே கொஞ்சம் கிளியர் சைட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. எனக்கு என்னமோ 50-50 டெசிஷன் தான். எனக்கு தெரியல. ஆமா 50-50 தான். யா கவுண்டர் அட்டாக்கிங் ப்ரோ தீயா இருந்துச்சு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ப்ரோ ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கோல் பண்ணோன்னே செகண்ட் கோல் அடுத்த நிமிஷமே போட்டுருவாங்க ஒரு கோல் ஒரு 5 மினிட்ஸ்ல. ஆனா அந்த கோல் டிசல்வ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கோலே வந்து நல்ல கோல் ஆக்சுவலா. இங்கதான் படம் அவங்க வந்து ஹேண்ட்பால் கொடுத்துருவாங்க. யா நல்ல கோல் ஹேண்ட்பால் டிராப் ஆச்சு அது. ஆனா வந்து அந்த கவுண்டர் அட்டாக்கிங்கே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் கோல் வந்து ஆக்சுவலா செம கோல். அந்த புது பையன் சேவரியா சம்திங் சவோனே யா செம கோல், சரியான கோல். அந்த இதெல்லாம் நிக்கோ வில்லியம்ஸ் ட்ரிபிள் பண்ணி ப்ரோ அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னா லிவர்பூல் வீக்னஸ்னு ஒன்னு நம்ம மேட்ச் அப்பவே மரஸ்கா சொல்லியிருப்பான் ஆக்சுவலா. எப்படின்னா செகண்ட் கோல் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா சலா வந்து டிஃபெண்ட் பண்ண வரமாட்டான் பின்னாடி. அந்த கேப்பை நாங்க யூஸ் பண்ணி கிக்குரலா வந்து கிராஸ் போடுவான். அப்போ ஸ்லாட்டை கேட்டக்கு சலா வந்து எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, அவன் முன்னாடி இருக்கிறதா எங்களுக்கு பிளஸ்ன்னா. ஆனா அந்த சைடே தான் இந்த கோலும் வந்துச்சு. அப்பதான் தோணுச்சு டேய் அடாப்ட் பண்ண நீ ஒருத்த ஆல்ரெடி எக்ஸ்பிளைட் பண்ணான், அப்படி இருந்து திருப்பி அதை வாங்கிட்டு இருக்காங்க. ரைட் யா சொபோஸ்லாய் ப்ரோ சொபோஸ்லாய்ட் வந்து நீட் கேம் அகைன். அவன் வந்து இன்ஜுரி காரணமா ரைட் பேக்ல திருப்பி போட்டானுங்க. பட் அவனை ரொம்ப வேஸ்ட் பண்ணாங்க மிட்ஃபீல்டு. அவன் ரைட் பேக்லாம் செட் ஆகாது. சூப்பர். ஆனா இந்த கேம் வந்து மிட்ஃபீல்ட்ல தான் விளையாண்டான் பாத்தீங்களா. அட்டாக்கிங் இதுல எல்லாம் ஃபுல்லா வந்து மிட்ஃபீல்ட்ல இறங்கிட்டான். கர்டிஸ் ஜோன்ஸ் கவர் பண்றதுக்கு ரைட் பேக் போனா. பட் நல்லா சாலிட் கேம் ப்ரோ. அந்த சொபோஸ்லாய் அண்ட் சாலாவோட லிங்கிங் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த கேம்ல. ப்ரோ அந்த ஈசாக் இருக்கானே ஒண்ணுமே பண்ண என்ன ஓடுதுன்னே தெரியல ப்ரோ அவன் மனசு. இதே ஆக்சுவலா நம்ம கைசிடோ என்சோ மெண்டஸ் வந்தப்போ எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐசாக் தான் இப்போ ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் பிஎல்ல. அப்படி இருந்து இவ்வளவு கேவலமாறா ஒரு கிரிட்டிசிசனும் வரல. எஸ்கே போறான் ஆக்சுவலா. ஆமா இல்ல அவனால எக்கிட்டிக்கோட இதுவும் போயிடுச்சு. எக்கிட்டிக்கே வந்து சாலிடா சொந்தமா போயிடுச்சு. யா தேவையில்லாத சைனிங் எனக்கு தெரிஞ்சு. அந்த சைனிங்கை வச்சு நீ வந்து ஒரு டிஃபெண்டர் வாங்கிடு. யா அதே மாதிரி அந்த செட் பீஸ்ல ரொம்ப திணறாங்க ப்ரோ லிவர்பூல். க்ளூலெஸ்ஸா இருக்கானுங்க செட் பீஸ்ல. ஆமா ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா இவன் கொனாட்டே ரொம்ப கேவலமா ஆறா ப்ரோ. எல்லாமே உள்ள வரும். பாஸ் பண்ண மாட்டேங்கிறான், டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். வேன் டைக்கோட பெர்ஃபார்மன்ஸுமே அடி வாங்குற மாதிரி தெரியுது கொனாட்டேனால. யா சரி ப்ரோ அடுத்து போயிடலாம் ப்ரோ. ஆர்சனல் கேம். ஆர்சனல் வந்து டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு இருந்தோம். அடே நானாடா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு 4-1 போட்டாப்ல. செம கேம் ப்ரோ ஆர்சனலுக்கு. நான் டிராப் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த ஸ்பர்ஸ்ட வந்து சான்ஸே இல்லை. அட்டாக்கிங் கிரியேட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஆமாமா ஆக்சுவலா எமிரேட்ஸ்ல வேற நார்த் லண்டன் டெர்பி அவங்க வந்து கொஞ்சம் வெறியா தான் வருவாங்க. ஏன்னா ஹோம் மேட்ச் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ட் கேம். எப்படின்னா லிவர்பூலும் சிட்டி தோத்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணதுக்கு கரெக்டான கேம் ஆச்சு, போட்டு பொழந்துட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஏ சூப்பர் கேம். வந்ததுல இருந்து எதுவுமே பண்ணல. இந்த மேட்ச் கரெக்டா ஹேட்ரிக் போட்டு கரெக்டா ஸ்பர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வந்தான் ஆர்சனலுக்கு. சரி இவங்களோட ஒரு ஹேட்ரிக் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டான். அது என்ன செலிப்ரேஷன் தெரியல, எப்படி பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இது பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும். ஆமா ஆனா அவன் மிடில் ஆஃப் த பார்க்ல இருந்து நல்லா சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ப்ரோ. எஸ்ஏ வந்து அந்த ஸ்பேஸும் அந்த மிடில் ஆஃப் த இதுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிடுவான் அவன். ஆமா ஆனா ஆக்சுவலா இப்ப அட்டே கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா ஓடேகார்டும் வந்துட்டான். ரெண்டு பேரும் எவனை போட போறான்னு ஒரு இது இருக்கு. இப்போ வந்து இப்போ ஓடேகார்டு, ரைஸ், அப்புறம் வந்து சுபிமெண்டி, அப்புறம் எஸ்ஏ 4 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏ வந்து அவன் கொஞ்சம் ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ண நல்லது. எஸ்பெஷலி ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களோட ஃபார்வர்ட் லைன்ல வந்து யாருமே கோல் அட்டாக் பண்ற கோலே லைக் கோல் அட்டாக் பண்றதே கிடையாது அவங்க ஃபார்வர்ட் லைன். இப்போ வந்து ட்ரொசார்ட் இப்போ திருப்பி ஃபார்ம்ல வந்திருக்கான். அதனால நீங்க எஸ்ஏவை இன்னும் கொஞ்சம் அந்த நம்பர் 10 ரோல் இல்லைன்னா அந்த மாதிரி அந்த ரோல்ல கொண்டு வந்து லைக் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தா நிறைய நல்ல கோல்ஸ்க்கு
ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆமா ஆமா. ஆக்சுவலா இப்போ இன்ஜுரிஸ்ல இருக்காங்க கியோக்ரஸ் ஆவர்ட்ஸ்லாம். அதனால வந்து கரெக்டா இருக்கு. ஆனா எல்லாருமே வந்துட்டு அவன் எப்படி ரொட்டேட் பண்ண போறான்னு ஒரு இது டவுட் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ வேவர்ட்ஸ் எஸ்ஏ ஒடேகார்டு எல்லாருமே நம்பட்டு இருந்தா எப்படி யாரை எங்க போட்டு ஆட போறான்னு ரொம்ப டவுட் இருக்கும். ஸ்குவாட் டெப்த் சூப்பரா ஆயிரும். ஸ்குவாட் டெப்த் டெப்த் சூப்பரா இருக்கும். ஆனா ஏதாவது ஒன்னு ரெண்டு பிளேயருக்கு வந்து கொஞ்சம் மினிட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அது பிரச்சனை. கேப்ரியல் இன்ஜுரி அது வந்து அஃபெக்ட் ஆன மாதிரியே தெரியல கேம்ல. ப்ரோ ஸ்பர்ஸோட எவன் இருந்தாலுமே அதான். நம்ம டிஃபெண்டரே இல்ல போனாலும் நம்ம மேட்ச் ஆக்சுவலா ஒரு 4 கோல் போட்டுக்க வேண்டியது நம்மளே. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த ரிச்சார்லிசன் கோல் பாத்தீங்களா ப்ரோ? அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கோல் தான் அடிக்கிறதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி இருப்பான் ரிச்சார்லிசன். ஆமா ஆமா. ஆக்சுவலா வேற எப்படி கோல் போட்டுக்க முடியாது. ஏன்னா ஸ்பர்ஸ் ஒண்ணுமே பண்ணலையே. அவங்க பாக்ஸ்குள்ளே போல. ரிச்சார்ல்ஸ பார்த்தா இந்த பால் எடுத்து போய் பாக்ஸ்குள்ள போனா எப்படி தடுத்துருவானுங்க. இங்க இருந்து சும்மா அடிச்சு பார்ப்போம். உள்ள போச்சுன்னா கோலு அப்படின்னு ஒரு குட்டாமலும் அடிச்ச மாதிரி தான். பேக் 5 கொஞ்சம் 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 டைமுக்கு பேக் 5 விளையாண்டாங்க ப்ரோ ஸ்பர்ஸ் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அவனுக்கு அதான் ரொம்ப பெத்தட்டிக்கா ஆடுறாங்க. எப்படின்னா பேக் மைனா அவங்க வந்து ஃபுல்லா டிஃபென்ஸ் பண்ணிட்டு ஏதோ டிரா பண்ணிட்டு போலான்னு பிளான் வந்த மாதிரி இருந்துச்சு. தாமஸ் பிராங்க் டீம் மாதிரியே இல்ல எனக்கு தெரிஞ்சு. எனது பிரென்ஃபர்ட்லாம் எப்படி ஆடுவாங்க, ரொம்ப பிசிக்கலா ஆடுவாங்க. இவனுங்க எல்லாத்தையுமே லூஸ் பண்ணாங்க. மேடிசன் குலிசோவ்ஸ்கில எப்போ வராங்க? அவங்க வந்தாலாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆமா. ஆனா அவங்க லாங் டர்ம் இன்ஜுரி ரொம்ப மார்ச் ஆயிடும். அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் ஆக்சுவலா. ஆப்சன்ஸ் ஆஃப் சொலாங்கி ரொம்ப ஹர்ட் பண்ணுது ப்ரோ. உங்களை ஸ்பர்ஸ் வந்து நிறைய ஹர்ட் பண்ணுது ஆப்சன்ஸ் ஆஃப் சொலாங்கி. எஸ்பெஷலி அந்த அந்த ஒரு ஒரு குவாலிட்டி ஸ்ட்ரைக்கர் இல்லாம ரொம்ப தடுமாறுறான். ஆமா ஆமா ப்ரோ. எனக்கு வந்து ஆக்சுவலா சன் மிஸ் பண்ணாங்களோ தோணுது. சன் இருந்தது ஆக்சுவலா ஓரளவுக்கு அந்த லெஃப்ட் விங் பாத்துப்பான். இப்ப லெஃப்ட் விங்ல ஆளே இல்ல. ஓடபேடு அவன் தான் வேலைக்கு ஆகுது. மேட்டிஸ்டெல் சன் இருந்தா ஒரு பயம் இருக்கு. எப்படின்னா கவுண்டர்ல அவன் எப்படியாவது ஒரு கோல் போட்டுருவான். ஆனா இப்ப வந்து அந்த அளவுக்கு யாருமே இல்ல. கரெக்ட். சன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் கலப்புக்கும் கலப்புறான். அது வேற விஷயம். நம்ம அப்படியே யுனைடெட் கேம்குள்ள போயிடலாம். மேன் யுனைடெட் வெர்சஸ் எவர்டன் சரியான கேம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு கேம். அதாவது யுனைடெட் இருந்து பெரிய இது இல்ல, ஆனா எவர்டன் இருந்து இது நான் எதிரே பார்க்கல ப்ரோ. அவ்வளவு சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அதான் ஆக்சுவலா அந்த முக்கியமான அந்த இதை பத்தி பேசுறேன். ரெட் கார்டு நம்ம எல்லாரும் எப்படி பார்ப்போம், ஆப்போனன்ட் அடிச்சு பார்த்திருப்போம். ஒன் டீம் மாட்டு அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது என்ன ரெட் கார்டு என்ன சொன்னான்னு தெரியல. கீனு அவ்வளவு கோவப்படுற மாதிரி என்ன சொன்னான்னு தெரியல ப்ரோ. அதான் என்னன்னா யுனைடெட் ஒரு அட்டாக் வருவாங்க. ஒரு பாலை புடிங்கிட்டு கியூட்ட கொடுப்பான் கீனு. இவன் வந்து திருப்பி கீன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெர்னாண்டஸ்ட்ட கொடுத்துருவான் பால. அப்ப கீன் என்ன சொன்னான்னு தெரியல. ஏதாவது கெட்டதை திட்டிட்டு போனாங்க. நம்மளுக்கு கேட்காதுல. அதுல கோவப்பட்டு வந்துருப்போம். இல்ல அது வந்து இப்ப திட்டுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம். டீம்மேட்டை வந்து தப்பு பண்ணா திட்டதான் செய்யறாங்க. அடிக்கிற அளவுக்கு என்ன திட்டிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆமா அது தெரியல. அதே ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அதோட சூப்பரா இருந்தாங்க. ஏன்னா 10 மேல இதோட சூப்பரா இருக்காரு. லிவர்பூல் நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க ப்ரோ. பாத்தீங்களா? சூப்பரா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மோசமா ஸ்டார்ட் பண்ணல யுனைடெட் ப்ரோ. அதான் 11 வர்சஸ் 11 இருக்கும்போது யுனைடெட் நல்லா தான் இருந்தாங்க. 10 மேல அவங்க எவர்டன் போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சொதப்புனாங்க. ஆக்சுவலா நம்ம இதை பத்தி பேசணும் ப்ரோ. ஜூஸ்பெரியால ரிடக்ஷன் ஆர்க் மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப பார்ட் டைம் பிளேயர் மாதிரி இருந்தான் செல்சில. இப்ப பார்த்தா எவர்டன் மெயின் பிளேயர். சரியான growth. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தானுங்க செல்சில. ஆமா. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா எவர்டன் மாதிரி டீம்ல இருந்து நீ தான் கிரியேட்டிவிட்டி பண்ற. அதான் அந்த சரியான கோல். அது ரைட் ஃபுட் வர இல்ல வீக் ஃபுட்ல மோயஸ்க்குனே அளவெடுத்து செஞ்ச பிளேயர் மாதிரியே இருப்பான். ஆமா ஆமா. சூப்பரா ஆடினாங்க ப்ரோ. எஸ்பெஷலி ஆஃப்டர் 10 மேன் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஹங்கர் தெரிஞ்சிச்சு ப்ரோ. எவ்வளோ ஷாட்ஸ் எடுத்தானுங்க. ஆனா எல்லா ஷாட்ஸுமே டிஸ்ஜாயிண்டடா இருந்துச்சு. யுனைடெட் எடுத்த ஷாட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரியே இருந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு யுனைடெட் பிளேயர். ஆமா ப்ரோ. ஒரு கன்விக்ஷனே இல்லை எப்படின்னா. ஆனா இவனை பத்தி சொன்னேன். பிக்ஃபோர்டு வந்து ஒரு 2-3 தரமான சேவ் பண்ணா. ஆக்சுவலா அவங்களுக்கு செஸ்கோ இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்குன்னு தோணுது. ஏன்னா சிக்ஸி வந்து எடெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அடிக்கிறான். செஸ்கோனா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்ரையாவது போட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. செஸ்கோ இருந்தா நீ வச்சுட்டு எம்போமா கூட நல்ல கேம் கொடுத்துருக்கலாம்.
ஜெர்கி வச்சுக்கிட்டு ஜெர்கி வந்து லைக் அவன்லாம் வந்து வந்துட்டு எதுவுமே பெருசாவே பண்ணல ஒண்ணுமே பண்ணல. அண்ட் இவன் சாரி பிக்ஃபோர்ட் வந்து பிரைம் கேசிலஸ் ப்ரோ. பிரைம் கேசிலஸோட லுக் தெரிஞ்சிச்சு. அவன் எப்பவுமே அப்பப்போ சீசனுக்கு ஒரு 5 மேட்ச் பண்ணிடுவான் அந்த மாதிரி. அதுவும் பிக் டீம்ஸோட வந்துட்டானா, ஸ்மால் டீம்ஸோட ரொம்ப சொதப்பி காமெடி பண்ணுவான். பிக் டீம்ஸோட வந்துட்டானா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கேசியஸ் மாதிரி போட்டு பொழந்து எடுத்துருவான். சூப்பரா பண்ணுவான். நல்ல கேம் ப்ரோ. அது நிறைய அட்டாக்கிங் இருந்துச்சு யுனைடெட் இருந்து. ஆனா எதுவுமே எல்லாமே ஆக்சுவலா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க யுனைடெட் ஈஸி வின்னு, ஹோம் மேட்ச் வர. அதுவும் 10 மேன் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வின் பண்ணிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா எவர்டனுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரிசல்ட். நான் வந்து எஃபிஎல்ல வந்து எம்போமோ கேப்டனை போடுறேன். நான் மட்டும் இல்லாம எல்லாரையும் கேப்டன் ஆக்க சொன்னேன். என்னோட இருந்த டீம்மேட்ஸ் வேற யாரெல்லாம் கூட்டாளிங்க எல்லாம் கேப்டன் ஆக்கு வந்து ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் கண்டிப்பா கொடுப்பான்னு ஒன்னும் பண்ணல. நானும் எம்போமோ வச்சிருந்தா ஆனா கேப்டன் இல்ல. ஆலாந்து தான் வச்சிருக்கேன். ஆனா ஆலாந்து சொப்பிட்டான். அப்படியே அது அந்த மேட்சுக்கு போயிடும். சிட்டிக்கு போயிடலாம். சிட்டி வந்து சிட்டி வெர்சஸ் நியூ கேசல் வந்து ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான ஃபார்ம்ல இருந்து வந்தானுங்க. ஈஸி வின்னு நினைச்சேன், பட் போட்டு செஞ்சுட்டானுங்க ப்ரோ. அந்த மிட்ஃபீல்டு ட்ரையோ இருக்கானுங்கல்ல, சூப்பரா கேமை கொண்டு போயிட்டானுங்க நியூ கேசலுக்கு. ஜோலிங்டன் வந்து ஏதோ இன்ஜுரில இருந்து வந்தானு கரெக்டா இந்த மேட்ச் வந்துட்டான். ஆக்சுவலா நீங்க சொன்ன இந்த ஹோம் மேட்ச்ல வந்து நியூ கேசல் வந்து எப்பவுமே இந்த சீசனே ஒரே ஒரு லாஸ் தான் நினைக்கிறேன். லூப்புலோட மண்ணு தான் நினைக்கிறேன். இது எல்லாம் டிராவோ வின்னு தான். அவ்வளவு தோக்கவே இல்லை. அவையெல்லாம் தோக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதான் சிட்டியோட நம்ம கம்ப்ளைண்ட் இருக்குல்ல எப்பவுமே நம்ம சொன்னோம்ல, ஹாலாண்டு வந்து கொஞ்சம் மிஸ்பேர் ஆனா சிட்டி என்ன பண்ணுவாங்க, அது இந்த மேட்ச் கரெக்டா தெரிஞ்சு. நியூ கேசல் ப்ரோ நம்ம டீம் நம்ம அந்த கோலுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹால் பத்தி பேசி ஆகணும் ப்ரோ. இன்ஜுரில இருந்து வந்தான் ஹால், லூயிஸ் ஹால். சரியான கேம் ப்ரோ, பாத்தீங்களா? ஆமாமா, லூயிஸ் ஹால் பத்தி தெரியும்ல. அவன் வந்து இப்போ அவன் அதான் இன்ஜுரி தான் அவனுக்கு மெயின் கன்சர்ன். இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா இங்கிலாந்துலேயே ஸ்டார்டிங் லெஃப்ட் பேக் அவன் தான் அந்த அளவுக்கு ஆட்டுங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஃபுல் பேக் தான் அவங்களோட மெயின் கீ. அவங்களுக்கு லூயிஸ் ஹாலும் லிவர்மெண்ட்டும் அவங்க இருந்தா டீம் ஒரு மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஹால் வந்துட்டான். இனிமே வந்து செம ரிடம்ஷன் பார்க்கலாமா நியூ கேசல் டெந்து? செமையான பிளேஸ் பார்க்கலாமா? தெரியல போ. ஹோம் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. ஆனா அவேல எனக்கு இன்னும் டவுட் தான் இருக்கு. ட்ரிப்பியர் வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டு ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தான். அந்த ஹாலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த மிட்ஃபீல்டோட டாமினேஷனுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ இன்னும். ஆமா, எஸ்பெஷலி இந்த ப்ரூனோ கெமரஸ் இந்த கேம்ல வந்து நல்லா டீப்பாவே கொண்டு வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருந்தான் பாத்தீங்களா இந்த கேம்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த கேம் வந்து அதான் அந்த மிட்ஃபீல்டு கண்ட்ரோல் அவங்க 3 பேரும் திரும்பி வந்தோடனே சூப்பரா ஆடினாங்க. அதே மாதிரி சிட்டில வந்து அவங்கள வந்து பிசிக்காலிட்டி வந்து மேட்ச் பண்ண முடியல. ராட்ரி இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா நிக்கோ கான்சாலஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு முடியல. நிக்கோ கான்சாலஸ், பென்னோட சில்வானா அவங்களுக்கு பிசிக்கல் பிளேயர்ஸ் இல்ல ஆக்சுவலா. நம்ம போன வீடியோஸ்ல எல்லாம் அவங்க 2 ஃபுல் பேக்கை பத்தி புகழ்ந்துட்டு இருந்தோம், சிட்டியோட ஃபுல் பேக்ஸை பத்தி. ஆனா இந்த இதுல சொதப்பிட்டானுங்க, இந்த மேட்ச்ல சொதப்பிட்டானுங்க. ஹாலாண்டோட மிஸ்ஸஸ் ப்ரோ நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் ஆக்சுவலா அவன் தொடர்ந்து கோல் போட்டுங்க. ஒரு மேட்ச் மிஸ் பண்ணதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம சொன்ன மாதிரி அவன் மிஸ்பயர் ஆயிட்டான்னா சிட்டில கோல் போட ஆள் இல்ல. வேற எவனுமே அந்த அளவுக்கு. ஃபோடன் 2-3 ட்ரை பண்ணா, ஃபோடன் தான் நெக்ஸ்ட் பெஸ்ட். அதுக்கப்புறம் வேற எவனுமே கோல் போற மாதிரி இல்ல ப்ரோ. ரொம்ப கஷ்டம். ஹாலாண்ட் மட்டும் கோல் போடலன்னா சிட்டிக்கு வந்து பெரிய ஆபத்து தான். அடுத்து அந்த ஒரு அந்த கோல் கான்ட்ரோவர்சி, செகண்ட் கோலா? ஆமா ப்ரோ, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ அது வெறும் இந்த அது கோடெல்லாம் போடாம பார்க்கும்போது ஆஃப் சைட் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரூல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இது. பிஎல்னாலே இதுதான் ப்ரோ, இதுதான் ஒரு பிஎல் ப்ராப்ளம். அதுவும் வேற இப்ப நான் இதை பத்தி சொல்லணும் இந்த வீடியோ முன்னாடியே. இந்த வேரெல்லாம் இல்லாதப்ப, வாரெல்லாம் இல்லாதப்பயே வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு ஃபுட்பால். நிறைய ரெஃபரிஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்காம இருக்கானுங்க. அதை பத்தி வந்து பிரஸ் கான்ஃபரன்சஸ்ல மேனேஜர்ஸ் போட்டு இது பண்றதா அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த வார் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த இதை வச்சு நல்லா பார்க்க முடியுது, ஸ்கிரீன்ல வச்சு நல்லா பார்க்க முடியுது. அது வந்து அப்படி இருந்தும் தப்பு பண்றானுங்க.
அப்படி இருந்தோம் ப்ரோ. அதான் இப்போ யூசிஎல்லமா இதே ஆஃப் சைடு செமி ஆட்டோமேட்டட் ஒரு 1 or 2 minutesல வந்து அந்த இமேஜை போட்டுருவாங்க, தெளிவா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். இவனுங்க வந்து ஏதோ உரிச்சிட்டு இருக்காங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தா தப்பா சொல்றாங்க கரெக்டா. இப்ப லிவர்பூலோட கேம்லயுமே அதுலதான் அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு கிளியர் கட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வந்து டிஸ்பிளேல அவ்வளோ அழகா பாக்குறானுங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறானுங்க. அப்படின்னாலும் தப்பா டிசிஷன்ஸ் தரானுங்க. தட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஎல் ரெஃப்ரி ப்ரோ. அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. சிட்டிட்ட அடி, செல்சிக்கு நல்ல உதவியா செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கானுங்க. செல்சிக்கு விட நம்ம ஆர்சனல் தான் சொன்னோம். அவனுங்க 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் லீவ் போயிட்டாங்க. இதே மாதிரிதான் போன சீசன்லயுமே செல்சியை வந்து எப்போ நம்ம வந்து இதுக்கு கப்புக்கு போறோம் அப்படின்னு சொன்னப்பையில இருந்து அப்படியே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சானுங்க. இதே மாதிரி கேம்ஸ்ல தான் இருந்துச்சு. ஃபுல்லா மாடலாம் அடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த சீசன் ஆக்சுவலா பால்மர் ட்ரைனிங் பண்ணிட்டான். இப்பதான் பால்மர் வந்து வர ஆக்சுவலா அந்த சீசனுக்கு ஆடுறதுக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்பர் கவ் தான் போகணும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். சரி, அஸ்டன் வில்லா ப்ரோ, அஸ்டன் வில்லா வர்சஸ் லீட்ஸ். ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி ஈஸியா ஜெயிச்சிட்டானுங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்பினானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா டாமினேஷன் தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஆமா ஆமா, லீட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. அந்த கோலும் ஏதோ ஒரு ஆஃப் சைடு கான்ட்ரோவர்சி இருந்துருங்க, ஹேண்ட்பாலோ ஏதோ. அல்ல, பார்க்கவும் சுமாரா தான் இருந்துச்சு. அது வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் கோல்லாம் கிடையாது. அது ஹெட்டர் போட்டு இவன் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிட்டு அந்த ஸ்டான்ச்சா யாரோட கால்ல, நெமன்சா நினைக்கிறேன், நெமன்சா கால்ல போட்டு. ஆனா வந்து எமரேவோட சப்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம். ஆமா ஆமா ஆமா. ஆனா ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆடினாங்க. இப்போ அதுக்கப்புறமே வில்லா வந்து கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சாங்க. மெயின் மேன்னா ராஜர்ஸ் தான். ஏன்னா வில்லாவோட ரிடம்ஷனுக்கு மெயினா அவன் தான், அவனும் பியூண்டியாவும் தான் சேர்ந்து பண்ணாங்க ப்ரோ. அந்த வாக்கின்ஸ் என்ன கோலே போட மாட்டான் சுத்தமா, ஸ்ட்ரைக்கர் இதே மறந்த மாதிரி. அதான் சொல்றேன்ல, இப்ப அவனுக்கு பதிலா நீ சான்சோ வச்சு ஃபால்ஸ் நேனா ஆடி ஏதாச்சும் பண்ற அப்படின்றலாம். அவனை வச்சு ஆடுறதும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு ஏதாச்சும் சான்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவான். ஆமா ஆமா ஆமா. யா, அந்த மேட்டி கேஷ் வந்து நல்ல கேம் ப்ரோ. எல்லா கேமும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க மேட்டி கேஷ். ஆமா ஆமா, மேட்டி கேஷ் வந்து எப்படின்னா அந்த கொஞ்சம் ஒரு 4-5 மேட்சாவே நல்லா வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கான். கோல்ஸும் போடுறான். இந்த சீசன் வந்து ஒரு 2-3 கோல் ஆக்சுவலா குரூசியலான கோல் போட்டிருக்கான். எனக்கு வந்து அதான் டிஃபென்ஸும் சாலிட் ஆயிடுச்சு. இந்த மார்டினஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கான், அப்பப்போ மிஸ்டேக் பண்றான். ஆனா இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 2-3 சேவ் தரமா நல்லா பண்ணா ப்ரோ. அந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். டீனேவ் எடுத்தான் 45 மினிட்ஸ்ல 1-0ன்னு ட்ரையல் பண்ணாங்க வில்லா. உடனே டீனேவும் தூக்கிட்டானுங்க. அந்த இவன் பியோண்டியா, அவன் சூப்பரா ஆடிட்டு இருந்தான் இந்த சீசன்ல, அவனையும் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு மேட்சனையும் இன்னொருத்தனையும் கொண்டு வந்தாங்க, மேலனையும் கொண்டு வந்தானுங்க. மேலனை கொண்டு வந்துட்டு உடனே சம கோல். ஆமா ஆமா, மேலன் வந்து நல்ல இம்பாக்டா இருக்கு. வந்த உடனே ஒரு கிராஸ் பண்ணுவான், அந்த ராஜர்ஸ் செம பினிஷ். அது வந்து யாருமே சும்மா கால் வச்சு உள்ள தள்ளி விட்டுருவான். அது வந்து கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரீ கிக்கும் சூப்பர் கோல். அது வந்து அந்த கீப்பர் பாத்துட்டே இருக்கான், அப்படியே உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் லீட்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அதுல திருப்பி என்னன்னா, கால்வர் லிவின் வந்து ப்ரோ அவன் என்ன ப்ரோ, அவனாலதான் வந்து டீமே அழிஞ்சு போகுது நினைக்கிறேன். கைட்டு தட்டி விடுவான், எல்லா இடத்தையும் வச்சு அடிப்பான். இல்ல அதுக்கப்புறமும் ஒரு சான்ஸ் வரும் லீட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் வரும். நல்லா டிரா பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் தான். பட் யா, அடுத்த செட் ஆஃப் பிக்சர்ஸ் போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக ஸ்கோர்ஸை மட்டும் வாசிச்சிடுறேன் நான். ஃபுல்ஹாம் 1, சண்டர்லாண்ட் 0 ப்ரோ. நான் எதிரே பார்க்கல சண்டர்லாண்ட் வந்து தோத்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா விளையாடிட்டு இருந்தானுங்க. அவே மேட்ச் நீங்க சொல்லுமா அதான் ஃபுல்ஹாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இதுதான் ப்ரோ பிஎல்லோட பியூட்டியே. வந்து யார் எப்போ என்ன ஆடுவாங்கன்னு தெரியாது. ஒரு மேட்ச் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்த மேட்சே ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. கிறிஸ்டல் பேலஸ் டிசர்வ்ட் 2-0 வின் ப்ரோ. நோ கம்ப்ளைண்ட். வந்து அட்டர் ஷிட்டா இருக்கானுங்க டீமா. அதே மாதிரி பிரைட்டன் வெர்சஸ் பிரென்ஃபோர்ட், அந்த கேமும் நல்லா இருந்துச்சு. 2-1 பிரைட்டன் வின். பிரைட்டன் அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணிருக்க வேண்டியது, பிரென்ஃபோர்ட் ஈக்குவலைஸ் பண்ணிருக்க வேண்டியது.
தியாகோ Yeah. தியாகோ வந்து பெனால்டி மிஸ் பண்ணான். கரெக்ட். பிரைட்டன் வந்து அப்படியே குவைட்டா மேல வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் பர்னமவுத் வர்சஸ் ஃபுல்ஹாம் ப்ரோ. பர்னமவுத் சடனா வந்து ஏதோ ஒன்று டிராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஒரு 3 கேமா வந்து ஒன்றும் பண்ணாம இருக்கானுங்க. வெஸ்டாம்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அதுவும் ஹோம்ல. அது வில்சன்லாம் கோல் போட்டு விடுறாங்க. வில்சன் கேலம் வில்சன்லாம் அவன ரிட்டையர் ஆயிடுவான்னு நினைச்சேன். பார்த்தா திடீர்னு வந்து 2 கோல், தரமான கோல். 2 மேட்ச்ல 3 கோல். போர்ன்மவுத் வின் பண்ணிக்க வேண்டியது. அல்ஃபான்சோ அரியோலா வந்து அத்தனை சேவ் பண்ணான். போர்ன்மவுத் நல்ல கம்பேக். ஆக்சுவலா வின் பண்ணிருக்க வேண்டியது. அரியோலா இல்லனால அவங்களால வின் பண்ண முடியல. வீடியோட எண்ட் பகுதியில நம்ம வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். மோயஸ் ஆகட்டும், நூனோ ஆகட்டும், நூனோ எஸ்பிரிட்டோ நூனோ ஆகட்டும், இவங்க 2 பேரும் பிளஸ் இன்னொன்னு சேர்த்துக்கலாம் நம்ம. என்ன ப்ரோ? ஷாண்டைச் ஆகட்டும். இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க எடுத்துக்கிற பொசிஷன் எப்பவுமே வந்து அவங்க வந்து கீழே இருந்து தான் கொண்டு வருவானுங்க டீமை. ஆமா. அண்ட் நல்லாவும் கொண்டு வருவானுங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோட எண்ட் ஸ்டேஜில் உங்களோட லைக், ஷேர், சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போதான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் ப்ரோ. ஆமாமா, உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க. நாங்க நெக்ஸ்ட்டும் இந்த தொடர்ந்து வீடியோஸ் போட போறோம். கன்டினியூஸா இப்போ அடுத்த ஃபுல்லா மேட்சஸா இருக்கு. யூஸ்வல்ல வந்து தரமான பிக்சர்ஸ் இந்த வாரம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு ரிவ்யூவும் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் ஃபார் தட் மக்களே. பை.